அதுக்கு பிறகு அதோட எங்களோட சூழ்நிலை பக்கத்து வீட்டாக்கள் சொந்தத்துக்கிறாக்கள் போற வாராக்கள் பெரிய டிஃபரெண்ட் சந்தோஷத்துல வர ஒரு வெளிப்பாடுகள் ஆனால் அவர் பெரிய டிஃபரெண்ட் ஆனது எனக்கு சார்பாக நான் படிப்புகிறவர்கள் மட்டும் போட்டது அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனேன். அப்போ சில நேரம் சொந்தத்தில் வெறும் சொந்தமாக தெரியாதாக்க கூட சொந்தத்துக்கு லிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நான் உங்களுக்கு சொந்தம் வந்து சில அளவுக்கு நான் பலமொழியில் பெஸ்ட்டாக மெடிக்கலில் கல்விட்டேன். பலமொழியில் வேறொருத்தர் மெடிக்கல் இருக்கும்போது கோயிலில் அந்த ஊரோட சேர்ந்து திங்களன் போயிட்டு ஒருத்தர் 2 பேர் போயிருந்தால் அதை தவிர வேறொருத்தர் ஊரில் தேசிய ரீதியில் 4ஆம் இடத்தையும் கல்துறை மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான பூரண ஒத்துழைப்பு எனக்கு தர்காடவுன் சயின்ஸ் ப்ராஜெக்டில் இருந்து கிடைத்தேன். அதனால் நான் இந்த தர்காடவுன் சயின்ஸ் ப்ராஜெக்டை ஸ்தாபக தலைவரான டாக்டர் ஹாஷிம் சார் அவர்களுக்கும் அவருடன் இந்த ப்ராஜெக்டுக்காக பணியாற்றுகின்ற ஏனையவர்களுக்கும் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கல்வி கற்பித்துள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2020ஆம் ஆண்டு சாதாரண பரீட்சை எழுதினேன். அது 9 எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். ஆனால் எனக்கு அது வரல. 8 தான் வந்தேன். அந்த டைம்ல எனக்கு அது ஒரு பெரிய கவலையாக இருந்தேன். அந்த டைம் நான் ஒரு லீவு வச்சேன். எப்படியாவது நான் சாதிச்சு காட்டணும்னு சொல்லி அந்த என் ஆசை வந்து சிறந்த வெற்றியாளணும் வேண்டியதுதான். ஆனால் ஓனவை முடிச்சதுக்கு பிறகு எங்களோட அம்மா நான் சயின்ஸ் தான் செய்யணும் என்று சொல்லியிருக்கேன். 7ஆம் மகன் சென்றது கொமர்ஸ் சரி செய்வோம் அப்படின்னு. ஆனால் 7ஆம் பிரிவாளத்தில் எப்படியோ நான் சயின்ஸ் கொண்டே வந்தேன். எங்களோட அம்மாவுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பிஎஸ்பிக்கு வரும்போது ஒரு சாதாரண இலக்கோடு தான் வந்தேன். எப்படியாவது நான் மெடிக்கல் ஃபேக்கல்டி பெற்றா சரியாக சாதாரண இலக்கோடு தான் வந்தது. ஆனால் இந்த டிஎஸ்பிக்குள்ள வந்து படித்து கொஞ்ச காலம் போக போல இந்த டீச்சர்ஸ் எனக்கு தந்த ஊக்கம் அவங்களோட கற்பித்தல் முறைகள் வந்து என்ன சிறந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சேன். அப்ப நான் நினைச்சேன் எனக்கு வந்து நல்லா சாதிச்சு எனக்கு வந்து ட்ரை பண்ண ஏறணும்னு சொல்லி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். அதுக்கான உண்மை இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. ஆகவே நான் மீண்டும் எனக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டுக்கு அவட அம்மா அவட அப்பா இல்லாமல் அவட அப்பா இங்கேருந்து சரிதான் கேட்பா வாட்ஸ்அப் வாசிக்கும். அதே மாதிரி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் அதே மாதிரி அவர் படித்த ஸ்கூலோட மறக்கக்கூடாது. ஜாகிரா ஹாஜர் ஸ்கூல் பிரின்சிபால் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு தர்காடவுன் சயின்ஸ் ப்ராஜெக்ட் ரூபி ஹாஷிம் ஃபவுண்டேஷனில் எனக்கு தர்காடவுன் சயின்ஸ் ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் இருக்கும். என்னோட மிஸ்கின் சார் இல்லாமல் மிஸ்கின் சார் ரெஸ்வான் சார் என்னோட சஃபான் சார் அஃபான் சார் நிசாந்தீன் சார் அசர் சார் டாக்டர் ஷாகிர் குருபரன் சார் எல்லாருக்கும் ஷாசீக் சார் எல்லாருக்கும் உண்மையிலே நான் இந்த மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கொள்வதற்கு உண்மையிலே நிகழ்நாள் மாதிரி எத்தனையோ பேர் உருவாகிக்கிறோம். இந்த முன்னே எவ்வளோ ஆள் உருவாகிக்கிறோம். இதே காரணம் இந்த எவ்வளோ அந்த மாதிரி மாணவிகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஸ்கூல் மட்டும் இப்போ ஸ்கூல் எவ்வளோ உண்மையில படிப்பு கிடைக்கிறாங்க. ஸ்கூல்கிட்ட இது மட்டும் ஸ்ரீலங்காவில் காம்படிஷன் இது மாதிரி காம்படிஷனில் ஸ்கூலில் படிப்பு மட்டும் போதாது. இந்த மாதிரி ப்ரொஃபஸ் இப்போ நான் நினைக்கிறேன் நிகழா மாதிரி ஆக்களை இன்னும்
20-30 இயர்ஸுக்கு முதல் இவ்வளோ உருவாகி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னமும் ஒரு குறை காரணத்தால் அப்படி உருவாகலாம். அது உண்மையிலே எங்களுக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் எப்படியோ இன்றைக்கு இந்த நாள் இஸ்லாம் இந்த செஞ்ச இந்த அபாரங்களுக்கு கிடைச்ச இந்த பெருமை இந்த ஆடப்படுறதுக்கு அதை நான் சொன்ன மாதிரி வாழ்க்கைகளால் எங்களுக்கு செய்ய முடியும். இன்னும் இந்த ஃபியூச்சரை முன்னுக்கு இஸ்லாம் மாதிரி இவ்வளோ அத்துடன் தர்கா நகர் விஞ்ஞான செயற்திட்டம் டிஎஸ்டி தர்கா டாப் சயின்ஸ் ப்ரொஜெக்டை பொறுப்பாயிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற சமான் சார் அவர்களே மற்றும் தர்கா நகர் சயின்ஸ் ப்ரொஜெக்டின் ஆசிரியர் குழாமைச் சேர்ந்த டாக்டர் ஷாகிர் சார் அவர்களே, அஸ்கர் சார் அவர்களே, குல்பரத் சார் அவர்களே படத்தை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் உள்ள நோயாளரை நான் தரமாக பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அவருடைய குசலம் விசாரிப்பதற்காக எனக்கு அப்பாயின்ட் போட்டது அவசியம் இல்லை. ஒரு முயற்சியின் விளைவுகளாக எங்களுடைய அறுவடைகளாக இங்கே வந்த பெருவேறுகளில் உச்சம் தொட்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, காரணமாக விஞ்ஞானத்துறையினை படிக்க முடியாமல் போகிறது என்ற அந்த பேரியர், அந்த தடையை உடைத்து அதிகளே அத்துடன் எங்களுடைய இந்த திட்டத்தின் முழு முயற்சி பேட்ச் உள்வாங்குற நேரம் இவங்களுக்கு 2020 ஏழாவது ரிசல்ட் வரணும். நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சு வேற 2020 பேட்சில் டிஸ்ட்ரிக்டில் 6வது வந்து ஆனால் அந்த பிள்ளையோட ரிசல்ட் வரதுக்கு முன்னால் தான் நீங்கள் இந்த டிஎஸ்பிக்குள்ள உள்வாங்கப்பட்டீங்க. ஏறத்தாழ முதலாக எங்களுக்கு 20 தாண்டி 40 மாணவிகள் உள்வாங்கப்பட்ட முதலாவது பேட்ச் நீங்கள் தான். உண்மையிலே ஏதோ ஒரு பக்கத்தால் நீங்கள் நம்பி வந்தீங்க. அந்த உங்கள் வருகைக்காக மற்றும் நஃபான் சார் அவர்களுக்கும் மற்ற இவ்விடத்துக்கு வருகை தந்துள்ள, அதாவது இம்முறை உயர்தர பரீட்சையில் உயர் சித்தி பெற்று நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டு வைத்தியத்துறை மற்றும் பொறியியல் துறை மற்றும் ஏனைய விஞ்ஞான துறைகளுக்கு சித்தி பெற்றுள்ள அந்த மாணவ மாணவிகளையும் அவர்களின் பெற்றோர்களையும் அவர்களுக்கு முடியுமான அந்த மேக்சிமம் வசதிகளை கொடுத்து இந்த மாணவர்களை நாங்கள் எங்களுடைய சூழலிலேயே கற்பிக்க வேண்டும் என்பது நாங்கள் இந்த தர்கா நகர் செயற்திட்டம் விஞ்ஞான செயற்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. எங்களுடைய ஊரை சேர்ந்த, எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த, எங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த, தற்பொழுது அது விரிவடைந்துள்ளது, வெளி மாவட்டங்களிலும் எங்களை நோக்கி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் அவர்களுக்கு பயணத்துறையும் நாங்கள் இந்த குறுகிய அழைப்பில் குறுகிய ஒரு நிகழ்வாக இங்கே